இப்போ வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் போகிறோங்க. இதாங்க அதுக்கு வெளியில் இருக்கு ஏடிஎம். என்கிட்ட தானே காசு இல்லை, 5 பைசா இல்லைடா. பாருங்க, இதாங்க ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட்டு. பார்த்துக்கோங்க. நீ பாருங்க எவ்வளோ கெட்ட வார்த்தை பேசலாம் பாருங்க. இவங்க கூட சேராதீங்க. கொஞ்சம் மூஞ்சியை காட்டுங்க. நான் இந்த பையன் தாங்க மச்சி. இங்கே தான் ஃபுட்பால் பார்த்தேன் 6ல். அங்கே இங்கே பார்த்தீங்களாங்க இதெல்லாம் டப்பாஸு. அங்கே பாருங்க ஃபுட்பால் வாங்கலான்னு ஐடியா போட்டிருக்காங்க. ஏன்னா நாங்களாம் ஃபுட்பால் பிளேயர்ஸ். 62 நான் வந்து கோல்கியாவும் இருக்கேன், ஸ்ட்ரைக்கராகவும் விளையாடுவேன். என்னடா பாருங்க எல்லாம் சரக்கு ஐட்டங்க. எல்லாம் நம்ம ஐட்டம் தான். இதெல்லாம் நம்மள்கிட்ட பாருங்க எல்லாம் ஸ்டோர் ரூம்லாம் எப்படி இருக்குன்னு. இது ஊருங்க. ஆமா எனக்கு ஒரு 50 இருக்கு. பாருங்க இவனும் போட்டோ கலைய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கூட சேர்ந்து இந்த விவேக் பையன் சேர்ந்து இவனும் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் நரேந்திரனுங்க, பாக்ஸர்னு கூப்பிடுவாங்க. மணி சாரை பார்த்தீங்களா எவ்வளோ அழகா இருக்காரு மணி சாரு. இவன் தாங்க சும்மா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன்னு 40 லாரி காலி பண்ணுவான். அதாவது நம்ம ஊர் கணக்குப்படி ஒரு லாரி 30 ரூபாங்க. அப்போ 40 லாரினா எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, 1200 ரூபாங்க. 1200 ரூபாய்க்கு ஒருத்தர் ஸ்நாக்கை மட்டும் திங்கிறானா பார்த்துக்கோங்க. அவன் தாங்க நைட் பீட்டர். திரும்பி நிற்கிறான் பாருங்க எங்க மோகன்ராஜ் த கிரேட். பாத்தீங்களா கவுண்டர்ல இருக்க கிளவியே எவ்வளவு அழகா இருக்குன்னு. கேட்டியா காசு? இல்லடா மச்சி ஃபுட்பால் வாங்கலாம்டா. ஒரு 6 லாரி இருந்தா தாங்கடா. ஃபுட்பால் வாங்கிக்கலாம். இப்போ வாங்கி நீ விளையாட மாட்டேன். இது லீவ்ல தானே விளையாட போறான் மச்சி. இப்போ எங்க விளையாடுவேன் நீ? இருந்தா கொடுங்கடா, அப்புறம் வாங்கிக்கோங்க. இப்போதைக்கு இருக்கா 6 லாரி இருக்கா? ஏய் அட்டாச் 6 லாரி இருக்கா? 6 லாரி இருக்கிறதே கம்மி தான். இல்ல அப்புறமாடி தந்துடுறோம். இல்லை என்கிட்ட இருக்கிறதே முதல் 15 லாரி. சரி என்ன நான் வீட்டு காசு இருந்துச்சு நான் தரேன். சரி இப்போ நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டு வெளில வரனால நான் இப்போ வீடியோ கேமரா ஆஃப் பண்ணிடுறேங்க. சரியாங்க? சரிங்க.